ஜிம்முக்கு போறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வருமா? ஜிம்முக்கு போறது நம்மளோட இருதயத்துக்கும் ரத்த நாணங்களுக்கும் நல்லதா இருந்தாலும் கூட அதுல ரிஸ்க்கும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சைலண்டாவே பின்னாடி, அதாவது அவங்களோட ஹெல்த்ல ஹை பிபி இருக்கலாம், ஹை கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கலாம், அதாவது தன்னோட ஃபேமிலியில யாருக்காவது ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இதை தாண்டி ஸ்மோக்கிங் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத எவாலுவேட் பண்ணாம நம்ம ஜிம் போறது கண்டிப்பா தப்பு. ஸோ ஜிம் போறதுக்கு முன்னாடி ப்ரீ ஃபிட்னஸ் எவாலுவேஷன், ஃபுல் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம ஜிம்முக்கு போயிட்டு ஓவர் எக்ஸர்ஷன், ஒரே நேரத்துல ரொம்ப தீவிரமான உடற்பயிற்சி பண்றது, அது இல்லாம ரிஸ்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது, டாக்டரோட அட்வைஸ் இல்லாம நிறைய டயட்டை மாத்திக்கிட்டே இருக்கிறது, ஸோ இதெல்லாம் கூட உடலுக்கு ரொம்ப கேடு தரும். ஸோ உங்களுக்கு ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா இக்னோர் பண்ணாம அதுக்கு கன்சர்ன் கொடுங்க. அப்பதான் உங்களோட ஹெல்த்தை நீங்க ப்ரிசர்வ் பண்ணிக்க முடியும். இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சாலோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அது மேல ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது இல்லாம நான் டாக்டர் அனந்த சிவசேரன், அகம் ஹோமியோபதி கிளினிக்ல இருந்து. நம்ம கிளினிக் பூந்தமல்லியில இருக்கு. கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.